வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேசும் தமிழ் மக்கள். உங்களுக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசையாக இருக்கா? ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுற 5 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் எங்களோட தினமும் 1 மணி நேரம் இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் தமிழில் திங்க் பண்ணுறதுனால தான் இங்கிலீஷில் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியறதில்ல. நாங்கள் உங்களை இங்கிலீஷில் திங்க் பண்ண வச்சிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 10 தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பார்க்கலாம். Let's look at the first sentence. துவைத்த பிறகு இந்த ட்ரெஸ் சுருங்கிடுச்சு. பாருங்க, துவைச்சதுக்கு அப்புறமா அந்த துணி என்ன ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சின்னு சொல்றாங்க. ஸோ சுருங்கிடுச்சு, அதோட சைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, சின்னதாயிடுச்சு. ஸோ இது இங்கிலீஷில் ஸ்ரிங்க் ஸ்ரிங்க் அப்படின்னு சொல்லணும். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ். ஸோ ஸ்ரிங்க்டு ஸ்ரிங்க்டு. அப்போ இந்த சென்டென்ஸ் நாம The dress shrinked after wash. The dress shrinked after wash. The dress shrinked after wash. அப்படின்னு சொல்லணும். Let's move on to the second sentence. இந்த டீயை எனக்கு ஆத்தி கொடு. பாருங்க, ஆத்தி கொடு அப்படின்னு சொல்றோம். ஏன்? the tea is very hot when it's prepared. நம்மளால சடனாக குடிக்க முடியாது. குழந்தைங்க என்ன செய்வாங்க, குடிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் இதாக ஆத்தி கொடு, கொஞ்சம் அதை ஆற வச்சு கொடுன்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷனுக்கு பேர் இங்கிலீஷில் டிகாண்ட் டிகாண்ட். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸை நாம டிகாண்ட் திஸ் டீ ஃபார் மீ. டிகாண்ட் திஸ் டீ ஃபார் மீ. அடுத்த சென்டென்ஸ், இந்த காஃபி ஆறிடுச்சு. அதாவது இப்போ காஃபி சூடாகவே இல்லை, கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, ஆறிடுச்சு, சில்னஸ் ஆயிடுச்சு. அது இங்கிலீஷில் கூல் டவுன். இப்போ கூல் டவுன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், பட் இந்த காஃபி ஆல்ரெடி ஆறிடுச்சு இல்லைங்களா? ஸோ பாஸ்ட் டென்ஸில் சொல்லுங்க கூல்டு டவுன் கூல்டு டவுன். அப்போ இந்த சென்டென்ஸை திஸ் காஃபி இஸ் கூல்டு டவுன். This coffee is cooled down. அடுத்த சென்டென்ஸ், இந்த பாலில் சர்க்கரை இல்லை. அப்போ என்ன அர்த்தம், பாலில் அவங்களுக்கு போதுமான அளவு டேஸ்ட்டாக இல்லை இல்லைங்களா? அந்த சர்க்கரையோட அளவுங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போது இந்த ஸ்டேட்டுக்கு இங்கிலீஷில் லேக் லேக் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதாவது போதுமான அளவு இல்லாத நிலை, பற்றாக்குறை, நாட் ஹேவிங் இனஃப் ஆஃப் சம்திங் அப்படிங்கும்போது அதுதான் நம்ம லேக் லேக் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த சென்டென்ஸ்ல the milk lack sugar. the milk lack sugar. நோட் பண்ணுங்க, நீங்க லேக் அப்படின்னு எழுதக்கூடாது, லேக்ஸ்ன்னு தான் எழுதணும். ஏன் அப்படின்னா the milk அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அப்போ நீங்க சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும், lacks. The milk lacks sugar. The milk lacks sugar. Let's have a glance at fifth sentence. கோழிகளை உள்ளே அடை. பாருங்க, உள்ளே அடை, அதாவது என்ன செய்யணும், அது ஒரு இடத்துல வந்து சீஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஒரு டேக் லீகல் கஸ்டடி அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி உள்ளே போட்டு அரெஸ்ட் பண்ணுறது, உள்ளே போட்டு அடைக்கிறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் இம்பவுண்ட் இம்பவுண்ட். ஓகே, இந்த சென்டென்ஸை இம்பவுண்ட் சிக்கன்ஸ் இம்பவுண்ட் சிக்கன்ஸ். அடுத்த சென்டென்ஸ், முகம் சுளிக்காதே. பாருங்க, முகம் சுளிக்காதே அப்படின்னா ஒரு கோபமா இருக்கும்போது, ஒரு சீரியஸ்னஸ், அப்புறமா சில நேரம் பிடிக்காத விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய முகத்தோட தோற்றம் வந்து லைட்டாக மாறும். நெற்றிலெல்லாம் சின்ன சின்னதாக கோடுகள் தெரிய முகத்தோட ஷேப் வந்து மாறும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து முகம் சுளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே முகம் சுளிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு இங்கிலீஷில் frown frown. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை don't frown don't frown. அடுத்த சென்டென்ஸ், ஜோக் அடிச்சு என்ன கொள்ளாதே. ஜோக்கா சொல்ல சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜில் நோ, செஞ்சு ஜோக் அடிச்சு நீ கொள்ளாத அப்படின்னு சொல்லுவோமா? இது இங்கிலீஷில் don't joke me to death. Don't joke me to death. அடுத்த சென்டென்ஸ், இது ஒரு பாவக்காய். பாவக்காய் என்பது ஒரு வெஜிடபிள். அந்த வெஜிடபிளுக்கு இங்கிலீஷில் bitter gourd bitter gourd.
இந்த சென்டென்ஸ் it is a better god. It is a better god. அடுத்த சென்டென்ஸ் தலகாணிக்கு உரை போடு. தலகாணி அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல பில்லோ. பில்லோ. ஸோ உரை போடுஸ்னா கவர் பண்ணுறது. ஸோ இந்த சென்டென்ஸை கவர் த பில்லோ. கவர் த பில்லோ. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சென்டென்ஸ் நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்கு. பாருங்க, மாடு மேய்க்கிறதுக்கு அந்த மேய்ச்சல் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு இங்கிலீஷ்ல கிரேஸ். கிரேஸ் அதாவது ஆடு மாடுகளை அழைச்சிட்டு போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு புல்லு சாப்பிட வைக்கிறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்கல்ல. ஸோ அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் கிரேஸ். ஓகே, இது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ கிரேசிங். கிரேசிங். ஓகே, இந்த சென்டென்ஸை இங்கிலீஷ்ல you are fit for grazing the cow. You are fit for grazing the cow. ஓகே, பத்து சென்டென்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசையாக இருக்கா? ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற 5 நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கெட் பண்ணுங்க.